திவ்ய தேசங்கள் 20ஆம் சோழம் 108க்குள்ளே 2 20 40 திவ்ய தேசங்கள் சோழ நாட்டு திருத்தலங்கள். அதில் இப்போ முதல் திவ்ய தேசத்தை பார்க்க போகிறோம். முதல் திவ்ய தேசம் சோழ நாட்டுக்கு மட்டுமில்லை, 108க்குமே பிரதானமான திவ்ய தேசம் திருவரங்கம் திருப்பதி. ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய கோயில் என்னும் பூலோக வைகுண்டம் என்னும் உபய காவேரி மத்தியத்திலே பெருமான் எழுந்துருள் இருக்கிறார் ஸ்ரீரங்கம். ஆக 108 திவ்யதேசங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பித்து வைகுந்தத்துக்கு போகணுமா, வைகுந்தத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணுமான்னா முதல் திருப்பதி திவ்யதேசம் ஸ்ரீரங்கம்தான். 10 ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள். வைகுந்தநாதன் கூட அப்புறம் 10 ஆழ்வார்களும் பாடின பெருமாள். கீழே சொன்னேன், ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார், 2 பேர் பாடியிருக்கலாம், 4 பேர் பாடியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை மட்டும் 11 பாடும் பெருமாள். அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர். இப்போ ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு பார்ப்போம். நாம் இப்போ மகாத்மியத்தை எல்லாம் அந்தந்த ஸ்தல புராணத்திலேருந்து விண்ணப்பிக்கிறேன். இப்போ தசாத்தியாயி, சதாத்தியாயி, அஷ்டாத்தியாயி, காவேரி துலா காவேரி மகாத்மியம் இதெல்லாத்தையும் பார்த்தா தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இதுதான் பூலோக வைகுண்டம், பிரத்யக்ஷமான பரமபதம். அது வைகுந்தம், இது ஸ்ரீரங்கம்.